ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நேரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் கண்ணு தெரியாத சாராங்கிற ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணியிருந்தான். இந்த பொண்ணோட அப்பா சிற்பம் செதுக்கிறவர். அதனால் இந்த பொண்ணுக்கும் இந்த சிற்பம் செதுக்கிறத பற்றி தெரியும். இதனால் இந்த பொண்ணு தன்னை ரேப் பண்ணவனை சிற்பம் மாதிரி உருவத்தில் வடிவமைக்கிறாங்க. இந்த உருவம் ஒரு பணக்கார பையனோட உருவம். இந்த கேஸு நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த பணக்கார பையனுக்காக வாதாட பெரிய பெரிய வக்கீல்ஸ்லாம் இருக்காங்க. பட் இந்த கண்ணு போன பொண்ணுக்காக மோகன்லால் வராரு. இதுக்கப்புறம் அந்த கண்ணு இல்லாத பொண்ணுக்கு நீதி கிடைச்சதா, குற்றவாளிக்கு மோகன்லால் தண்டனை வாங்கி கொடுத்தாரா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஜித்து ஜோசப் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி த்ரிசியம் 1, த்ரிசியம் 2 போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மோகன்லால், பிரியாமணி, அனஸ்வரராஜன், ஆண்டனி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட டைரக்டர் ஜித்து ஜோசப் ஃபர்ஸ்ட் கிளாஸான கிரைம் த்ரில்லர் படங்களை டைரக்ட் பண்ணுவார். பட் இந்த படத்தை ஒரு எமோஷனல் கலந்த கோர்ட்ரூம் ட்ராமா மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோ மோகன்லால் ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்லாமல் தன்னோட கேரக்டரை சட்டில்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் ரைட்டிங்கில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த பிரியாமணி, அனஸ்வரராஜன் எல்லாருமே அவங்களோட கேரக்டரை நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்குது. படத்தில் உள்ள ட்விஸ்ட் ஓகேவாக இருக்குது. படத்தில் உள்ள நிறைய எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தில் உள்ள கோர்ட் ரூம் சீன்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ஓகேவாக இருக்குது. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரே பிளாட்டில் இருக்கிறதுனால ஸ்லோவாக புறமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், எமோஷனல் கலந்த கோர்ட் ரூம் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.